இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவளை எதுக்குமா உள்ள கூட்டு போறீங்க? என்னப்பா இப்படி கேக்குற? தாலி கட்டினவனோட வீட்டுல தானே அவனோட மனைவி இருக்கணும். அவ கழுத்துல நான் தாலி கட்டல. இல்லத்த, அவர்தான் இந்த தாலிய கட்டினாரு. மாமா, இது நீங்க கட்டின தாலிதான். Shut up! இது சரத் சந்திராங்கிற முட்டாள் கிட்ட போயிட்டு சொல்லு. அவன் வேணா நம்புவான், நான் நம்ப போறது இல்ல. தாலி அது இதுன்னு இப்ப மறுபடியும் புது நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கியா? பாருங்க அத்தை, மாமா எப்படி எல்லாம் பேசுறாருன்னு. எந்த பொண்ணாவது ஒரு ஆம்பளை முன்னாடி நின்னு கட்டின தாலிய இவன் தான் கட்டினான்னு போய் சொல்லுவாளா? ஆமாண்டா, அவ சொல்றது உண்மை. அவ கழுத்துல இருக்கிறது மஞ்சள் கயிறு, உன் கையில கூட மஞ்சள் இருக்கு. இது ரெண்டையும் பார்த்தாலே உனக்கு புரியலையா? நீதான் அவளுக்கு தாலி கட்டியிருக்கன்னு. அம்மா, நீங்களும் என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன கல்யாணத்துக்கு போனேன்? ராத்திரி நீ போனது கல்யாணத்துக்கு இல்ல, பேச்சுலர் பார்ட்டிக்கு. நீ வாம்மா, நம்ம உள்ள போலாம். நோ, இவன் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. and that's my bloody order. டேய், பிறந்த வீட்டுக்காரங்களே விட்டுட்டாங்கடா. அது எதனால? நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற ஒரே ஒரு காரணத்தினால. அம்மா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுமா. நான் அவ கழுத்துல தாலி கட்டல, எனக்கு இந்த கல்யாணமே நடக்கலமா. அப்படி கல்யாணம் நடக்கிறதா இருந்தா எப்பவும் மனமேடையிலே நடந்திருக்கும். அப்போ ஒரு நாடகம் ஆடி அதை தடுத்துட்டா. உங்களுக்கு தெரியாதம்மா? நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன். அப்போ ஒரு நாடகம் ஆடினா. இந்த ஊரை விட்டு தூரமா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சப்போ அப்போ ஒரு நாடகம் ஆடினா. நாடகம். இப்ப நான் தான் தாலி கட்டினேன்னு இன்னொரு புது நாடகம் ஆடுறான். அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பெரிய திட்டத்தோட தான் வந்திருப்பாங்க போல இருக்கு. நம்மள நிம்மதியா வாழ விடாம அழிக்கிறது தானமா இவங்களுடைய லட்சியமே. உங்களுக்கு எதுவும் தெரியாதுமா, நீங்க அமைதியா இருங்க.